ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கருணாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகுக்கு இது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். மேஷராசினருக்கு மாத தொடக்கத்திலே ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். தனஸ்தானத்திலே சூரியன் புதன் சேர்க்கை சிறப்பு தரும். அதனால் செல்வ வளம் பெருகும். ஆடையாளர் சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிட்டும். ஒற்றுமை பெறப்படும். ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். மிதுனத்தில் குரு சுக்கிரன் இவர்கள் வைகாசி 18 குருவும் வைகாசி 25 சுக்கிரனும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி செய்கிறார்கள். இந்த குரு சுக்கிர இணைவு என்பது மகாலட்சுமி யோகம் என்று பெயர்ப்படும். அந்த குரு சுக்கிர சேர்க்கை உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்புகளை வழங்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். புதிதாக வேலை தெரிஞ்சவங்களெல்லாம் வேலை கிடைக்கும். அதெல்லாம் நம்ம உள்ளே வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக இந்த கிரகங்களின் பயிற்சியை வைத்து நாம் இந்த பதிவை தொடங்க இருக்கிறோம். வைகாசி 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். இது எந்த வகையான பலனை கொடுக்கும் என்பதால், தனஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி இருப்பது மிகவும் சிறப்பு.
பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தொழிலினால் வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு காரணம் உங்கள் பேச்சில் கொஞ்சம் வேகம் சூடுலாம் அதிகமாக இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். படிப்புக்கு மீறிய திறமைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிப்படும். உங்களுக்கு சம்மந்தமில்லாத துறையில் கொண்டு போட்டால் கூட நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். செல்வ வளம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்துலாம் பணம் வரும். சில பேர் எதிர்பாராத இடத்துலேருந்து கூட பணம் வரும். அதனால் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் நல்லா வருது. அப்புறம் பணம் இருந்தால் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஆட்டோமேட்டிக்காக புகழ் கிடைக்கும். சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். தம்பதிகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். இது வரைக்கும் அடிச்சிட்டு இருந்த புருஷன் பொண்டாட்டி கூட இந்த மாதத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார்கள். தம்பதி ஒற்றுமை சிறக்கும். கடத்தலத்தில் அன்பு காட்டுவீங்க. கடத்தலன்னா என்ன நினச்சிக்காதீங்க. ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன் அவரவர்கள் துணையிடம் மிகவும் அன்பாக இந்த மாதம் பழகுவாங்க. இதுவரை இருந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. தம்பதி ஒற்றுமை ஓங்கும். இல்லறம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சூரியனால் இந்த பயிற்சி மேஷராசினருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், பணப்புழக்கம் அதிகரிப்பும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசி 24 வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு மாறுறார். அப்போ மிதுனத்தில் இருக்கும்போது 2ஆம் அதிபதிக்கும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3ல் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எல்லா வழியிலும் நன்மை உண்டாகும். எந்த துறை எடுத்தாலும், எந்த செயல் எடுத்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள்லாம் அமோகமாக வெற்றி பெறும். நினைத்ததை செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளுடைய பலம் குறையும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் உறவு பலப்படும். சகோதரர்களாக இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். கூட சொந்த பந்தங்கள் ஆதரவாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. பொது வாழ்வு அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. வைகாசி 25க்கு அந்த சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் குருவோடு சேர்றார். மகாலட்சுமி யோகம். ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வருமானங்கள் எவ்வளோக்கு தேவைங்கிறத காட்டிலும் தேவைக்கு அதிகமாகவே வந்து சேரும். அதே நேரத்தில் விரயங்களும் அதிகமாகும். திட்டமிட்டு செலவு செய்தால் கொஞ்சம் சேமிப்பு உண்டாக்கலாம். செலவுகளை குறைப்பது நல்லது. செய்ய முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட செய்து முடிப்பீங்க. திடீர் மாற்றங்களை சந்திப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நல்லதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், செலவில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேமிப்பு உயரும். சேமிப்பு உபரி வருமானங்கிறதுனால அதை கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது. வைகாசி 18 வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார். வசதி வாய்ப்புகள்லாம் அதிகமாகும். குரு சுக்கிரன் வந்து மகாலட்சுமி யோகம் இல்லையா, அதனால் வசதி வாய்ப்புகள் கூடும். வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, தொழிலில் எதிர்பார்த்த இடங்களுக்கு மாற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் வணிகம் செய்வதாக இருந்தால் நல்ல லாபம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சொந்தக்காரங்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் சுயதொழில் செய்கிறவங்க அல்லது வேலை பார்க்காம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணப்புழக்கம், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் நன்மை இல்லை, அதனால் அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை குறைப்பதன் மூலம் நல்ல ஒரு சேமிப்பு வருங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நிலம் இந்த சமயத்தில் விற்க வேண்டாம். நிலம், வீடு, மனை எதுவும் விற்பதை வேண்டாம். ஏன்னா விற்றா தர ரேட்டுக்கு போகும், பயங்கர நஷ்டத்தில் வரும். அதனால் இந்த மாதம் அதை செய்ய வேண்டாம். உறவினருக்காக செலவு செய்ய வேண்டி வரும்.
அது செலவு செய்யலைன்னா அவங்க உங்கள்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டு போவானுங்க. அதாவது உறவினர்களோட பகை ஏற்படுவதற்கு காரணம் எதுவாக தான் இருக்கும். அது டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க பண்டாமதிபதி திசையோ புத்தியோ நடந்தால் புதிய வீடு கட்டி புதிய வீட்டில் குடியேறுவார்கள். இதுதான் சுக்கிரனோட பலன்கள் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தாக்கில் மிதுனத்தில் புதன். அவர் என்ன செய்கிறாருன்னா வைகாசி 14 வரைக்கும் மிதுனத்தில் இருந்துட்டு 15ஆம் தேதி கடகத்துக்கு மாறுறார். அதனால் முதல் 15 நாளைக்கு பார்த்திங்கன்னா நினைத்த காரியங்களாக நடக்கும். பேச்சில் வன்மை கூடும், அதாவது பேச்சாற்றல் கூடும். பேசி காரியத்தை சாதிப்பீங்க. கலை கல்வி இதிலெல்லாம் ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். பண வசதி குறையாது, நல்ல பணப்பழக்கம் இருக்கும். தேவைக்கேற்ற பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பண நெருக்கடி அல்லது பொருளாதார நெருக்கடிங்கிறது நல்லா இருக்காது. குடும்ப வசதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதுவும் முக்கியமாக குழந்தைகளால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். தொட்டதெல்லாம் தொடங்கும். அதாவது கடகத்துக்கு சுக்கிரன் வந்த பிறகு தொட்டதெல்லாம் தொடங்கும். வழக்குகள் எல்லாம் இது வரைக்கும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்பவுமே நடத்துங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அதனால் பழசெல்லாம் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளுங்கள். அதற்கான நேரம் இது. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது குடும்பத்தில் மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது, அதாவது மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு வேறு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் கேட்ட இடத்துல விரும்பிய மாற்றம் எடுத்து குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுயதொழில் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட போய் சுயதொழில் தருவாங்க. அந்தளவுக்கு சுயதொழில் மூலம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆர்வத்தோடு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். செஞ்சிங்கன்னா நல்லா சிறப்பாக வருவீங்க. தைரியமாக பண்ணுங்கள். அது மாதிரி இருந்துச்சுன்னா சகோதரருடைய சப்போர்ட் எப்போதும் உங்களுக்கு இருக்குது. அது ஒரு பெரிய ஆறுதல். அது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் எதையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு நெகட்டிவாக சொல்லணும்னா உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது மட்டும்தான். புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி செய்தால் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பயிற்சி இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பயிற்சியின் பலன்கள் தீர்க்கமாக விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.